விக்கி, ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா. ஆமா இல்லையா? ஆமா. அது மட்டும் இல்லாம ஆக்டிவிட்டி ட்ராக்கரோட வெளியில போகும்போது போன் அவாய்ட் பண்றதுதான் நம்ம ப்ரிஃபர் பண்றோம். அது மட்டும் இல்லாம பாட்டு கேட்கிற கேங் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 50-50 இருப்பாங்க நினைக்கிறேன். வெளியில ரன்னிங் போனா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்து ஹெட்செட் மாட்டிருக்கிறதுக்கான ஆளுங்க தான் அதிகம்னு தோணுது. கண்டிப்பா. சோ அந்த மாதிரி ஏரியால வந்து ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கரும் வச்சுக்கிட்டு தனியா ஒரு ஹெட்செட்டையும் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி, ஏன்னா இப்ப நார்மலா நான் சொன்னேன் இல்லையா, போனை ஒதுக்குறோம். கரெக்ட் தான். ஓடும் போது எவ்வளவு வச்சுக்கிறது, அப்புறம் ஹெட்செட்டை வச்சுக்கின்னு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டுக்கினு, ஷூ போட்டுக்கினு, எல்லாத்தையும் அவுத்து போட்டுக்கினு அப்படியும் ஓடலாம், நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த சொசைட்டி வந்து ஒத்துக்காது நம்மள. முதல் நண்பன் லெவல்ல ஒரு இமேஜினேஷன்ல பாய்ஸ் படத்துல அது கூட சரி, ஓகே. சோ அந்த மாதிரிலாம் இருக்கிற நேரத்துல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹெட்போன்லயே வந்து சப்போஸ் நம்ம ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்கையும் கொண்டு வந்தா அமேஸ்ஃபிட் பண்ணிருக்கானுங்க. அதுக்கு பேர் அமேஸ்ஃபிட் PowerBuds. சோ ட்ரூ வயர்லெஸ் ஸ்போர்ட் இயர்பட்ஸ். அதுலயே வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஆக்டிவிட்டியும் ட்ராக் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு சைட்ல வந்து எக்ஸசைஸ் ஹார்ட் ரேட் இருக்கு, மேக்னெட்டிக் இயர் ஹூக்ஸ் இருக்கு, சுப்பீரியர் சவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சுப்பீரியர் சவுண்ட் இருக்கும் நீங்க சொன்னதுனால தான் எனக்கு டவுட் வருது, சவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. சோ IP55 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு. அப்புறம் 24 hours பேட்டரி லைஃப், அதாவது அநேகமா அந்த கேசிங்கோட சேர்த்து இருக்கும். நாய்ஸ் ரிடக்ஷன் ஃபார் கால்ஸ். மை காட். சோ இந்த ஆப்ஷனும் இருக்குது. சோ இது வந்து ஒரு பேசிக் ஆப்ஷன் தான், ஆனா நிறைய ஹெட்செட்ல அது வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தா தான் இருக்கு. சோ இதோட மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னு பார்த்தா 8,999 போட்டிருக்கு. ஆமா, ஆனா இது வந்து 6,999 விக்குது. சரி, ஒரு பேர் ஆஃப் இயர்பட்ஸ், ஒரு பேர் ஆஃப் இயர் ஹூக்ஸ், 4 pairs ஆஃப் இயர்பட் சைசிங் பிளக்ஸ், மை காட், அப்புறம் ஒரு சார்ஜிங் கேஸ், ஒரு USB Type C சார்ஜிங் கேபிள், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், இதெல்லாம் தான் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹெட்செட் அப்படின்னு வந்துருச்சுனாலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, அந்த டிரைவர் தான். இப்ப அதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னோவேஷன் ஒன்னும் பண்ணல, அதனால இத ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. அதேதான். சோ இதுல வந்து 9mm டிரைவர்ஸ் இருக்கு. வெறும் அது மட்டும் இல்ல, வித் அட்வான்ஸ்டு காம்போசிட் டயஃப்ரம் ஃபார் ஹை ஃபிடலிட்டி சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டயஃப்ரம் பெரிய விஷயம் தான். ஏதோ ஒரு அட்வான்ஸ்டு காம்போசிட்ல வச்சு பண்ணிருக்காங்களா, அது என்னன்னு. ஆனா அது என்ன டிரைவர் யூனிட்ங்கறத நிறைய பேர் மென்ஷன் பண்றதே கிடையாது. என்ன மெட்டீரியல் அப்படின்றது சொல்ல மாட்டாங்க. சோ இதுல வந்து ப்ளூடூத் 5 இருக்கு, சோ லோ எனர்ஜி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது Android 5 and above, iOS 10 and above ஒர்க் ஆகும். சூப்பர். சோ இது மட்டும் இல்லாம ஈச் பட்ஸ்ல வந்து 55 mAh பேட்டரி இருக்கு. ஓகே, பாக்ஸ்ல வந்து 450 mAh பேட்டரி இருக்கு. சோ அந்த ஈச் இயர்பட்ஸ் வந்து 8 hours ஆஃப் ப்ளே பண்ணுமா இந்த சிங்கிள் சார்ஜ்ல. 450 mAh பேட்டரி இருக்குல்ல, அது வந்து 24 hours. சூப்பர் தான். சோ இப்போ இத வந்து அப்போ நான் பாட்டு கேட்காமையும் காதுல வச்சுக்கிட்டு ஆக்டிவிட்டி ட்ராக்கரை மட்டும், அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரி ஆகுது இல்லையா, அப்படிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கறத நம்ம ரிவ்யூல பார்க்கலாம். கண்டிப்பா. சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, in this device may not cause harmful interferences அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதான் மூளைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு ஓடும் போதே ஸ்ட்ரோக் வந்து அப்படியே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு அதெல்லாம் நடக்குமா அப்படின்னா எல்லாம் ஒன்றும் நடக்காதான். ஆரம்பத்திலேயே இதெல்லாம் தேவைதானா? ஆரம்பிக்கும் போதே இல்ல, இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க இப்படி சொல்லும் போதுதான் எனக்கு வந்து சந்தேகமா வருது, இந்த மாதிரி இன்டர்ஃபியரன்ஸா இருக்குமோ அப்படின்னு. மறுபடியுமா? ஆமா. அப்புறம் இவங்க பேக்கேஜிங் வந்து எப்பயுமே கொஞ்சம் பரவாயில்ல, பேக்கேஜிங் நல்லா பண்றாங்க. ஏன்னா நம்ம பிப் சீரிஸ் அந்த வாட்ச் பார்க்கும்போதும் இதே மாதிரி தான் இருந்தது இல்ல, அந்த பாக்ஸும் T-Rex வாட்ச் இந்த மாதிரி தான் இருக்கும். சோ அதே மாதிரி Amazfit சொல்லிட்டு பிளைனா ஒயிட் பாக்ஸ், Xiaomiயோட ஏய் கேலக்ஸி பட்ஸ் பா, முட்டை ஹெவியா இருக்கு. நீங்க அதை பிடிங்க, கீழே என்ன இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். ஹெவியா தான்டா இருக்கு. நல்ல வேலை விஷயம் தெரியாத வீட்டுல வச்சாங்கன்னா இத்தனை நேரத்துக்கு முட்டை நினைச்சு வச்சிருப்பாங்க இதை. சரி, ஆனா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாப்போம். ஓடு என்ன ஒரே நிமிஷம் காட்டுங்க. வீடுங்கறானே, இந்த பட்ஸை விட இந்த பட்ஸோட கைடு வெயிட் அதிகமா இருக்கு. இவங்க கைடு பாத்தியா, எப்பயுமே எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே ஓரளவுக்கு நிறைய. ஆமா, அது வந்து நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில வித்துக்கிட்டு இந்தியா லாங்குவேஜ் ஒண்ணுமே இல்ல, இவனுங்களை என்ன செய்யறது சொல்ல. ரைட்டு. அதுக்கப்புறம் ஒரு USB Type C ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. சாரி, வயர் கொடுத்துருக்காங்க. ஹெட்செட்ல இப்ப இருக்கிறதுனால அப்படியே வந்து ஸ்லிப் ஆஃப் தி டங். அதுக்கப்புறம் 3 pair ஆஃப் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, Amazfit PowerBuds. சின்னது, மீடியம், பெருசு, இது அந்த ரேஞ்சில கொடுத்துருக்காங்க. இல்ல இது டைரக்டா. ஓகே, அது தவிர வந்து Amazfit ஆப் இருக்குன்னு வச்சுக்கேன். Amazfit ஆப் இருக்கு இல்லையா, அதுல வந்து கண்டிப்பா இது பேர் ஆகும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பாப்போம்.
ஏன்னா ஆக்டிவிட்டி ட்ராக் பண்ணோம்னா அமேஸ்ஃபிட் ஆப் தேவை தானே. கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து ஃப்ரண்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போதைக்கு மட்டும் பார்த்துட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்ல இப்போதைக்கு பேர் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கேசிங் குள்ள பாரு, நீங்க சொல்லுங்க. மேக்னெட்டிக் கனெக்டர். ஓஹோ, மேல கொடுத்துருக்காங்க. அது வந்து அழகா உள்ளே பிளேஸ் பண்ணிருக்காங்க. செம டிசைனிங். ஆனா பெரிய ஆள் தான் போல. பெரிய ஆள் தான். சாதாரண ஆளா சார் நீங்க? வேற லெவல் சார். ஆக்சுவலா ஹெட்செட் மட்டும் பேர் ஆயிடுச்சு. ஆனா இது ஆப் மட்டும் சர்ச் பண்ணிட்டு இருக்கு. அது என்னன்னு நல்லா கேளுங்க, நல்லா பாட்டா கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கன்ற நானு. இது கம்ஃபர்ட் மாட்டினதுமே சூப்பரா இருக்குப்பா. அப்படியா? போடுங்க, ரகிட்ட வேற லெவல். அப்புறம் இந்த மேக்னெட்டிக் டிப்ஸ் இருக்குல்ல, ஆமா பாத்தியா, அசால்ட்டா மாட்ட முடியுது. அதாவது அசால்ட்டா கீழே விழாம இருக்கணும். அதுக்காக தான் அது வந்து எவ்வளோ ரொம்ப அந்த ஸ்டிஃப்னஸ், அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, எவ்வளவு ஈஸியா அதை எடுக்க முடியுது. ஏன்னா இப்ப சப்போஸ் நான் அந்த மேக்னெட்டை வச்சு நான் ஹெட்போன் எடுக்கணும். மேக்னெட்டை வச்சுன்னா அதாவது எப்படி தெரியுமா, நார்மலாவே இந்த ஹெட்செட் நல்லாவே ஃபிட் ஆகுதுப்பா. ஓகேயா? ஆனா இந்த மேக்னெட் வச்சுன்னா நம்ம வைக்கிற பொசிஷன் பார்த்துக்க, ஃபர்ஸ்டே பெஸ்ட் அந்த இடத்துக்கு கொண்டு போனோம்னா அதுவே போயிட்டு கரெக்டா ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஒட்டிக்கிச்சு இல்ல, இப்போ அந்த மேக்னெட் வச்சு எடுக்க வராது. சோ ஆக்சுவலா அந்த மேக்னெட் எதுக்கு அப்படின்னா காதுல ஃபிட் ஆகிறதுக்கு மட்டும்தான் அந்த மேக்னெட். மேக்னெட்டை வச்சு இந்த ஹெட்செட் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணா மேக்னெட் தனியா தான் வருது. சோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்ல இந்த மேக்னெட். அதோட அட்வான்டேஜ் எப்படின்னா, இப்போ இப்படி ஷேக் பண்ணாலே சும்மாவே இந்த ஹெட்செட்டோட ஃபிட் ஓகே தான். ஆனா இப்போ இந்த மேக்னெட்டோட இந்த இன்னும் செக்யூர் பண்ணுது. ஆமா, நமக்கு இந்த ஸ்போர்ட் மோடுக்கு கொஞ்சம் இன்னும் சூட்டபிளா இருக்கும் வெளியில போறதா இருந்தா. அப்புறம் அந்த டபுள் டேப் டு பாஸ் த்ரூ அது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. ட்ரிபிள் டேப் தான் வந்து மியூசிக் பிளே அண்ட் பாஸ். அப்புறம் ஆடியோ டேப் தான் மியூசிக் பிளே அண்ட் பாஸ். ஆமா, அது வேணா நம்ம டபுள் டேப்ல போயிட்டு மாத்திக்கலாம். டபுள் டேப் எனக்கு மியூசிக் பிளே பாஸ் இருக்கட்டும், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ். சோ அந்த த்ரூ அப்படினீங்களா, அது என்னது ஆக்சுவலா? இப்போ நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கிற நேரத்துல நீ பேசுறது எனக்கு கேட்காது இல்ல, ஆனா கேட்கணும்னு நினைச்சேன்னா என்ன சுத்தி இருக்கிற சவுண்ட கேட்க வைக்க முடியும். ஓகே, சோ அதான் ஆடியோ ஆம்பியன்ட் நாய்ஸ் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்ல நம்ம சொல்லுவோம்ல, சோனில எல்லாம் கூட பார்த்தோம்ல, அதே ஆப்ஷன் வந்து இதுலயும் இருக்கு. ரைட். அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் ரேட் சென்சார் எப்படி பண்ண வைக்கிறது? அதுதான் பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. அது இப்போதைக்கு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஹார்ட் ரேட் சென்சார் வந்து நான் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணா எனேபிள் ஆகி அதோட டேட்டாவை காட்டுறதுக்காக நான் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டேன் அமேஸ்ஃபிட் ஆப்ல. பட் அது என்ன ஏது எவ்வளவு டீடைல்டா இருக்குங்கிறத நம்ம வந்து ரிவ்யூல பார்க்கலாம். இப்போதைக்கு ஆடியோ குவாலிட்டி எனக்கு பர்சனலா சொல்லணும்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். இப்போ ஏன்னா இப்போ நீ கேட்டனா இன்னும் நல்லா இருக்கும். நீயும் கேட்டுட்டு சொல்லு. ரைட், லெஃப்ட். நல்லா இருக்கு. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆற மாதிரி இருக்கு எனக்கு. இது மியூசிக்ல ஆக்சுவலா மியூசிக் நல்லாதான் இருக்கு. என்ன பிரச்சனைனா இதுல மாட்டிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் ஆடியோ குவாலிட்டி லைட்டா மாறிச்சு. ஓஹோ. ஆமா, இதுல நம்ம வந்து இப்ப போயிட்டு என்ன பண்ணோம்னா அந்த மியூசிக் ஈக்குவலைசர் எல்லாத்தையும் இப்ப ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சுக்க. இதுல போரு இண்டிபெண்டா ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த எடுத்தோடனே அது ஒர்க் ஆகுது, அதெல்லாம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. ப்ளே போடுங்க. இண்டிபெண்டாவும் ஒர்க் ஆகுது. அப்போ நைஸ். இப்போ அது என்ன பட் இருக்குன்னு காட்டுதுன்னு பாக்கட்டா. ரைட்ட கழட்டிட்டல்ல, ரைட்ல தான் மாஸ்டர், அதான் ஹார்ட் ரேட்ல. ஆனா சொல்லுது லெஃப்ட் மட்டும் தான் இருக்கு. லெஃப்ட் மட்டும் இருக்கு. சோ சூப்பர். சோ அதெல்லாம் நல்லா இருக்கு. காட்டிடலாம். ரைட், ஆப் என்னன்னன்றத பார்த்தோம். நீ ஓபன் பண்ணதும் பாத்து. இது ஆயிடுச்சுல. ஓகே, சோ ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாலாம் இல்ல, நார்மலா இருக்குது ஆடியோ குவாலிட்டி. பட் இதோட பர்பஸே வந்து கம்ப்ளீட்டா வேற. ஸ்போர்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்றதுக்கு வந்து ட்ரூ வயர்லெஸ் இது வரைக்கும் வெளியில இருக்கான்னு கேட்டா ரொம்ப கம்மி தான். சோ அந்த வகையில ஸ்போர்ட்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜஸ் அதிகமா இருக்கு. கண்டிப்பா. சோ இப்ப ஆப் டூர் மாதிரி ஒன்னே 2 minutes பார்ப்போம். பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். சோ அமேஸ்ஃபிட் ஆப் ஓபன் பண்ணியாச்சு. உங்களுக்கு புதுசு இல்ல அமேஸ்ஃபிட் ஆப். ஏன்னா எல்லாம் ஒரு அமேஸ்ஃபிட்டோட பிராண்ட் அம்பாசிடர்.
தமிழ்நாட்டுல நீங்க தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு நிலைமையில இப்போ நம்ம வந்து திருப்பி அமேசான் ஆப்ல வந்து பவர் பட்ஸ் அதை பத்தி நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க சிவா. இந்த எப்படி இருக்கு பாரு. 1000 கண்ணாயிரம் சரியில்லையே. 100%, 40%. ஆமா. சோ கேஸோட சார்ஜ் 40%, இயர்பட்ஸ் லெஃப்ட் ரைட் வந்து 100%ல இருக்கு அப்படின்னு சொல்லி வருது. சோ இந்த கெஸ்டர் செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டபுள் டேப்க்கு என்ன வேணும், அதாவது டேப் ட்வைஸ்க்கு வந்து நார்மலா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், த்ரூ மோட் இருக்கு. இப்போதைக்கு சைட்ல யாராவது நம்ம பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது பேசினாங்கன்னா கேட்கறதுக்காக நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாம இந்த மாதிரி நம்ம ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மியூசிக் பிளே பாஸை கூட இங்க எடுத்துட்டு வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் இல்லாட்டி ப்ரீவியஸ் ட்ராக்கு இல்லாட்டி வேக்கப் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இது எதுனாலும் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா டிசேபிள் கூட பண்ணிக்கலாம், இந்த டிஸ்டர்பன்ஸே எனக்கு வேணாம் அப்படின்ற பட்சத்துல. ஸோ மியூசிக் பிளே பாஸ் எப்பயுமே டேப் ட்வைஸ்ல வச்சுக்கிட்டா நல்லதுன்னு தோணுது. அப்புறம் டேப் 3 டைம்ஸ் வந்து நம்ம அதுல வேணா த்ரூ மோட தூக்கி போடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ்ல நம்ம ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரியா, இந்த ஆப்ஷன் இருக்கு. அது தவிர என்னன்னா ஈக்குவலைசர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன மாதிரியான ப்ரொஃபைல் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம கஸ்டம் கேட்ட போது அந்த சேஞ்சும் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சது. ஸோ கஸ்டம் இது நீயே ஈக்குவலைசர் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ரேட் அதுவும் இருக்கு. எப்படின்னா ஒர்க் அவுட் செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா இந்த பீட் மோடு, இங்க மோஷன் பீட் மோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இப்போ நீ சப்போஸ் ரன்னிங் இந்த மாதிரி வெளியில ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கும்போது பேஸ் வந்து பூஸ்ட் பண்ணுவாங்களாம். சரியா, நீ தான் ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் பேஸ் வந்து பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேஸ் பூஸ்ட் ஆனதுனால நம்ம மோட்டிவேஷனும் பூஸ்ட் ஆகி ஓடும் அப்படின்றது. ஆமா. ஸோ அது மட்டும் இல்லாம ஆக்டிவிட்டி ஹார்ட் ரேட் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது மூலமா என்ன ஆகும்னா நம்ம ஆக்டிவிட்டியில இருக்கும்போது நம்ம ஹார்ட் ரேட் ரிலேட்டடான டீடைல்ஸ் வந்து கேப்சர் மானிட்டர் ஆகும். சரியா, அதுக்கப்புறம் வந்து பவர் பட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வியர் பண்றது எப்படி, அப்புறம் அந்த இயர் ஹூக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அப்புறம் எப்படி நீங்க அந்த கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணணும், அந்த டபுள் டேப் சிங்கிள் டேப் இல்லாட்டி கால் ஆன்சர் பண்றதுக்கு எப்படி, அதாவது ட்வைஸ் டேப் பண்ணா கால் ஆன்சர் பண்ணலாம். அதே மாதிரி அந்த காலை வந்து ஹேங் அப் பண்ணணும்னா, அதாவது கட் பண்ணணும்னா நீங்க திரும்பியும் ட்வைஸ் டேப் பண்ணீங்கன்னா கட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம ஹார்ட் ரேட் ரெக்கார்டிங்க்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஒன்ஸ் கனெக்டட் உங்க ஹார்ட் ரேட் வந்து வில் பி மானிட்டர்ட். அதாவது அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் அவுட் மோட் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ல உங்களுக்கு இது வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடும் ஹார்ட் ரேட்டு. ஸோ அக்யூரசி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, லார்ஜர் சைஸ்டு பிளக்ஸோ இந்த மாதிரி இயர் ஹுக்ஸோ நம்ம பர்ஃபெக்டா கனெக்ட் பண்ணிட்டோம்னா அக்யூரசி பர்ஃபெக்டா இருக்கும். அதாவது லாக்டா இருக்கணும் ஹெட்செட். அது கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கஷ்டம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆமா. ஸோ அக்யூரசி அதிகமா இருக்கணும்னா ப்ராப்பரா நீங்க மாட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை ப்ரோஸ். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு ட்ரூ வயர்லெஸ் பட்ஸ்ல ஹார்ட் சென்சார் வந்து பொருத்திருக்காங்க. அதுவும் ரைட் பட்ல மட்டும்தான் அது இருக்கு. ஆமா. சோ அப்ப என்ன பண்ணலாம்னா ரைட் பட்டன் மட்டும் மாட்டிட்டு கூட நீங்க வந்து வெளியில போலாம். சோ ஒரு சைடு மட்டும் இண்டிபெண்டன்ட்டா ஒர்க் ஆகுது, நம்ம செக் பண்ணியாச்சு. ஆமா. சோ அதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா தான் ஒர்க் ஆச்சு. சோ 7000 ரூபாய்க்கு ஓகேவா சிவா? அது எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, 5000 ரூபாய்க்கு நான் வந்து வெர்ஜ் லைட் வாங்கிட்டேன் அமேஸ்ஃபிட்ல இருந்து. ஒரு ட்ரூ வயர்லெஸ் பட்ஸ் 2000 ரூபாய்க்கு ஓப்போல இருந்தோ இல்லாட்டி நெக் பேண்ட் ஸ்டைலே கூட எனக்கு சொல்லுவேன். OnePlus Wireless Z வந்து ஓகே, நல்ல பேட்டரி லைஃபோட இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போயிடலான்னு கூட தோணுது. ஏன்னா இதுல வந்து ஹார்ட் ரேட் டீடைல்ஸ் மட்டும் தான் கிடைக்க போகுதே தவிர மத்த எதுவுமே உனக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா உனக்கு டிவைஸ் வேணும், கையில போன் இது யூஸ் பண்றதுக்கு, பாட்டு கேட்கறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து போன் வேணும். பட் இதே வெர்ஜ் லைட் இப்போ என் கையில இருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்ணலாம்னா ஆக்டிவிட்டி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு பொறுமையா வந்து போன்ல சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ இது வந்து ஓகே, ஒரு புது ட்ரை. ஸோ இது பேஸ் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு. இப்போதைக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, பவர் பட்ஸ் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. அமேஸ்ஃபிட் வந்து நல்ல ஒரு ட்ரை சொல்லலாம். ஆனா வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா இது வந்து ரொம்ப ஏர்லி சொல்றது. வந்து ரிவ்யூல வந்து இதை சொல்லலாம், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமான்றதுக்கு வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா. ரைட்டே, வேற ப்ராடக்டோட அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி அண்ட் ஐயப்பன்.